ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் சேனல். இப்போ நம்ம நாகப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாகப்பழம் பிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில். ஸோ இந்த பழத்தை பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த பழத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ட்ராடினரி நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு நிறைய இந்த பழம் கிடைக்கும். இப்போல்லாம் நிறைய வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இதோட முக்கியத்துவம் தெரியாமல் நாம் இதை நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கோம். மரத்துலேருந்து விழுந்து அது பாட்டுன்னு வேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்துட்டு சேல் பண்ணாங்கன்னா இதை விட்டுறாதீங்க. இந்த பழத்தை வாங்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவும் சாப்பிட்றாதீங்க. எதுவுமே வந்துட்டு அளவோடு சாப்பிட்ணும். எந்த ஒரு ஃபுட்டையுமே நம்ம வந்துட்டு அளவோடு சாப்பிட்ணும். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பழத்தை நான் ஏன் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு அருமருந்து மாதிரினே கூட நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும், நம்மளுக்கு வந்து முதல்ல இதை சாப்பிட்டோம்னா உடல் எடையை வந்துட்டு நம்மளுக்கு கட்டுப்படுத்தும். எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னா, இதை வந்து நம்ம சாப்பிடும்போதே கொஞ்சமாக சாப்பிடும்போதே வந்துட்டு திம்முன்னு ஆகிடும் அப்படியே நம்மளுக்கு. இப்போ வந்து இது ரெகுலராகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்லாம், அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஆனால் இது ஒரு சில டயத்தில் தான் வந்துட்டு சீசன் டயத்தில் எல்லா பழமே அந்தந்த சீசன் டைமில் வரதை நாம் வந்து எடுத்துக்கிடலாம். இந்த பழத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த டயத்துக்கு ஒரு இது பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் சீசனுக்கு, நம்ம ஊரில் சீசன் எந்தெந்த பழங்கள் வருதோ அந்த எல்லா பழங்கள்லேயுமே நம்மளுக்கு நன்மை உண்டு. அதை அளவோடு நம்ம எடுத்துக்கிடணும். அதில் ஒன்று இந்த நாகப்பழமும் கூட. இந்த பழம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணுது. இந்த பழத்தை வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் டைட்டாக ஆகும்போது இதை விட்டுருங்க, சரிங்களா? கொஞ்சம் சாப்பிட்டோம்னாவே திம்முன்னு ஆகிடும். அப்போது நம்மளுக்கு நிறைய ரைஸ் சாப்பிட்ணும், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து தோணாது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சமாகவே எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்க்க போனோம்னா, கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதிகமாக நார் சத்து இருக்கும். கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதிகமாக நார் சத்து கொண்டது. வயிறு வந்துட்டு ரொம்ப நிறைவடையும். கொஞ்சம் சாப்பிட்ட உடனேவே அது ஃபுல்லாக அப்படியே திம்முன்னு ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி. ஏன்னா உடனே தண்ணியும் குடிப்போம் இல்லையா? நம்மளுக்கு வந்துட்டு தண்ணியும் குடிப்போம். அது சாப்பிட்றது வந்து அது திம்முன்னு ஆகிடுறதுனால நம்மளுக்கு வந்து சாப்பாட்டோட அளவு வந்து கம்மியாயிடும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான ஃபேட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதுவாகாது. ஃபேட்டாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத மாவு சத்துக்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுன்னு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கணுன்னா, இது வந்து மனித உறுப்புலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு உறுப்புக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாதுகாக்குது. பாதுகாக்குது. அது இதில் உள்ள பெட்டலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கப்புறம் இந்த போலிஃபெனால்ஸ், அப்புறம் ஃப்ளேவனாய்ட்ஸ், இதெல்லாம் வந்து போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் சரீரத்தில் வந்து உள்ள தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளை நீக்கும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணுது. மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கும். அது வந்து ரொம்ப சிக்கலாக்காமல் இது நல்லா ஃப்ரீயாக மோஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு போகலாம். அதிகமாக நார்ச்சத்து வந்து இருக்கிறதுனால இது நம்மளுக்கு செரிமானத்தை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா? அதனால் இதை வந்து நல்லபடியாக அது வந்து நடைபெறதுக்கு, மலச்சிக்கலை குறைச்சி நல்லபடியாக நடைபெறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்குது. இதில் உள்ள மேக்னீசியம் வந்து பொட்டாசியம் அந்த இரத்த அழுத்தத்தை வந்து சமநிலைப்படுத்துது. நம்மளுக்கு இதில் உள்ள பொட்டாசியம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு இரத்த அழுத்தத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. இம்யூனிட்டி, அதோட இம்யூன் இது சக்தி வந்து அதிகமாக ஆக்குது. இதில் வந்துட்டு விட்டமின் சி வந்து இருக்குது. அதுபோல் பல விதமான ஒரு இது வந்து இதில் வந்து இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இதில் வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு பாதுகாத்துக்கிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகரிக்கிறது. நம்மளுக்கு தோல் வந்து ரொம்ப தோல் ஸ்கின்னு நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்கின் மெருகேற்றி கொடுக்குது. அதே சமயத்தில் முடி கொட்டுறது நிறுத்தப்படுது. அதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதில் இருக்கிற விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோலை வந்து இளமையாக வச்சுருக்க உதவுது. இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட இளமையாக நம்மளை வந்து வச்சுக்கிறதுக்கு தோணுது. ஸோ இது மட்டும்தான் செய்யுது அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த பழத்திலோட அதிகமான நன்மைகள் வந்துட்டு நம்மளுக்கு இத்தனை நன்மைகள் வந்துட்டு கிடைக்குது இல்லையா. இரத்த சர்க்கரையை வந்துட்டு கட்டுப்படுத்தும். பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து இரத்த சர்க்கரையை வந்துட்டு கட்டுப்படுத்தும். டயாபெட்டிஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டாக வந்து சாப்பிட்ணும். எப்போதுமே வந்துட்டு நம்ம இதை வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டாக வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்ணும். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, காலையில் சாப்பிட்றோம் இல்லையா, காலையில் சாப்பாடு டிஃபன் சாப்பிட்றோம்ல, அதுக்கப்புறமா இதை வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம்ல, நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோம்ல, நம்ம இந்த ஆயிலெல்லாம் பொரிச்சதில், அதுக்கு பதிலாக இது இருந்ததுன்னா நாம் வந்து எடுத்து நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது சீசன் டைமில் தான் கிடைக்குமே. இது இப்போல்லாம் நான் ஏன் இதை இப்போ போடுறேன்னா, இப்போ இது சீசன். இது இப்போ நிறைய இந்த நாகப்பழம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் நிஜமாகவே. இதில் விட்டமின் சி அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அதில் வந்து அசிடிட்டி இருக்கும்ல, ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் தானே. அப்போது நம்ம வெறும் வயிற்றில் புளிப்புத்தன்மை இருக்கிறத நம்ம எப்போவுமே வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தவிர்க்கணும். அப்போது இதை வந்து வெறும் வயிற்றில் நாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் சாப்பிடலாம். ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு பழம் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான்லாம் வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் 80s ஆளுங்க. நாங்கள் காட்டுக்கு போனோம்னா அப்படியே படர்ந்து கிடக்கும். அப்போல்லாம் வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுலலாம் ஒரு 4th 5th படிக்கும்போதெல்லாம் நான் வந்து இங்கே ராஜ்பவன் கேட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு இருந்திருக்கேன் ஞாபகம். அங்கே காடு. அப்போ அந்த காட்டுக்குள்ளே நிறைய நாகமரம் இருக்கும். நாங்கள் சாட்டர்டே சண்டே ஆனால் அந்த காட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. அந்த காட்டில் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்போம். இந்த நாகப்பழங்கள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே விழுறதும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோங்க நாங்கள். ஆமாங்க, ரொம்ப எனக்கு இது பிடிச்ச பழம். உங்களுக்கும் பிடிக்கும். இதை வந்து கிடைச்சா விடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. இது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கணும். இப்போல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். நம்ம எந்த காட்டுக்கு போகிறோம், ஆனால் அது மாதிரி காட்டிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்கள்ல. இதை தவிர்த்துறாமல் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, லிமிட்டாக சாப்பிடுங்க. வாழ்த்துக்கள்.